ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா வரவும் அப்போ கதிர் கேட்குறாங்க, என்ன மாயா எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற? எல்லாம் அத்தையை பற்றி தானே அப்படிங்கும்போது, ஆமாம் பெரியம்மா பற்றி தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன், எப்படியாவது பெரியம்மா வெளியே அழைச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கும்போது, அப்போ கதிர் சொல்கிறாங்க, பெரியம்மா போனதுக்கு காரணம் நான் தானே அப்படிங்கும்போது, உடனே மாயா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, பெரியம்மா உள்ளே போனதுக்கு காரணம் நீ கிடையாது, உண்மையிலேயே தப்பு செய்திருக்கிற அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் தான் பெரியம்மா அந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே தானா வந்துருந்தாங்க. தானா உடனே கேட்குறாங்க, என்ன அம்மாவை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படிங்கிறாங்க, சீக்கிரமாகவே அம்மாவை காப்பாற்றி இங்கே அழைச்சிட்டு வந்துடணும், அம்மாவே அப்பாவே ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படிங்கவும். அப்போ மாயா சொல்கிறாங்க, தானா நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கும்போது, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது, சித்தப்பா கூட அம்மாவை பார்க்க தான் போயிருக்கிறாங்க, நானும் போகட்டுமா அப்படின்னு தானா கேட்கும்போது, இல்லை தானா நீலாம் அந்த இடத்துக்கு போக வேண்டாம், ஒன்று அங்கே பார்த்தாக்கி கண்டிப்பாக பெரியம்மாவோட மனசு தாங்காது, அதனால சீக்கிரமாகவே பெரியம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கவும். உடனே தனாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ மாயா கதிர்கிட்ட கண்ணை கட்டுறாங்க, கதிர் நீ தனா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வீட்டுக்குள்ளே போகவும். அப்போ கதிரும் தனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கதிர் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, தனா உன் மனசில் நான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது, ஆனால் அது நீ ஏன் என்கிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கும்போது, அப்போ தனாவும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, கதிர் நீ என் மனசில் இருக்கிற, ஆனால் நம்மளால தானே அப்பா அம்மாவும் பிரிஞ்சிருக்கிறாங்க, கூடி சீக்கிரமே அப்பா அம்மாவும் ஒன்று சேரணும், அப்பாவே ஒன்றை தான் மருமகன்னு சொல்லி ஏற்றுக்கிடணும், அதெல்லாம் நடந்த போரும் கூட தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானே அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஜானகியை தான் கட்டுறாங்க. அப்ப லாயர் வராங்க. அப்ப ஜானகிட்ட சொல்றாங்க, அம்மா கொஞ்ச நேரத்துல நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும், அங்க ஜட்ஜு கேட்கும் போது நான் சொன்ன மாதிரிக்கு நீங்க சொல்லிருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிடும் அப்படிங்கவும். இதை கேட்டதுமே ஜானகி சொல்றாங்க, இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையில்லை, என்ன இருந்தாலும் தப்பு பண்ணது நான் தான், அதனால நான் உள்ள போறதுதான் நியாயமே அப்படிங்கும்போது, அப்ப இதை ஒரு கான்ஸ்டபிள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க புவனேஸ்வரியோட ஆள் போலுக்கு, அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ லாயர் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, இல்லம்மா நான் சொல்ற மாதிரிக்கு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருமா அப்படிங்கும்போது, இல்ல நான் செஞ்ச தப்புக்கு நான் அனுபவிக்கிறது தான் சரி, அதனால நான் அவர்கிட்ட நான் நடந்த உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா உங்களுக்கு 8 வருஷம் நீங்க உள்ள இருக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கும்போது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால அவருக்கும் ஒன்றும் பண்ண முடியாம சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரிட்ட இந்த கான்ஸ்டபிள் அங்கே நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டதுமே புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது, சரி இன்னும் அங்கே என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி பார்க்கறதுக்காக சிவராம் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ஜானகி கேட்குறாங்க, எனக்கு எதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்த சிவா அப்படின்னு கேட்கும்போது, என்ன நீ உங்களுக்கு தான் கடை சாப்பாடெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வீட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பாடு கொண்டு போக சொன்னது யாரு தெரியுமா, அக்காவும் என் பொண்டாட்டியும் தான் அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குது, அவங்க இப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கும்போது, நீ சும்மா அவங்கள அப்படி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி அண்ணி நீங்கள் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடணும், நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் ஜாமீனில் வந்துருங்க அப்படிங்கும்போது, இல்லை சிவா நான் செஞ்ச தப்புக்கு நான் அனுபவிக்க தான் செய்யணும் அப்படிங்கும்போது, அண்ணி நீங்கள் ஒரு எறும்புக்கு கூட நீங்கள் துரோகம் நினைக்க மாட்டீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் கதிரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த தப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப இப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்கள் சொல்ல பண்ணாக்கி உண்மையிலேயே எந்த தப்புமே நீங்கள் பண்ணலை அண்ணி அப்படிங்கும்போது, அப்போ சிவா அப்படிலாம் சொல்லாத, நான் தான் தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கும்போது, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், அந்த கடவுளே நேரில் சொன்னாலும் நாங்கள் யாருமே நம்ப மாட்டோம், சரி அண்ணே நீங்கள் சாப்பிடுங்க, பார்வதியும் பத்மா அக்காவும் அங்கே வீட்டில் இருக்கிறாங்க, நான் வர அங்கே வந்துட்டு அங்கே வேறு ஏதாவது பிரச்சனை இழுத்துறக்கூடாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிவா அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அங்கே பசுபதியும் மகாலிங்கமும் வராங்க. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாங்க, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, பசுபதியும் கேட்குறாங்க, என்ன புவனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அப்படிங்கும்போது, உடனே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது கிட்டதுமே பசுபதி சந்தோஷப்படவும், அப்போ கார்த்தி நம்மளும் இங்கே இருக்கக்கூடாது, கார்த்தி இங்கே இருக்கிறது அந்த மாயா மட்டும் கண்டுபிடிச்சிட்டான்னா நம்ம நினச்சது எல்லாமே பாலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். கார்த்தியும் வராங்க. சொல்லுங்க அத்தை அப்படிங்கும்போது, கார்த்தி நீ கேரளாவுக்கு போயிரு, நான் சொன்ன போகிறோம் நீங்கள் வந்தால் போகிறோம், ஏன்னா இப்போ தான் நம்ம நினச்செல்லாம் நடக்க போகுது, அதனால இந்த நேரத்தில் நீ யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாது, முக்கியமாக அந்த மாயா கண்ணில் நீ பற்றவே கூடாது, அதனால நீ முகத்தை மூடிக்கிட்டு நீ இங்கேருந்து எப்பவுமே கிளம்பிடு கேரளாவுக்கு, நான் சொல்கிற இடத்துக்கு போ, அவங்க ஒன்று அழைச்சிட்டு போவாங்க அப்படிங்கவும். உடனே கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா லாயர்
அவங்க மாயாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பெரியம்மா இந்த மாதிரிக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கவோ, நீங்கள் வந்து அப்படிலாம் நினைக்க வேண்டாம், நீங்கள் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் உண்டுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, பெரியம்மாவை நான் சமாதானப்படுத்துகிறேன் அப்படிங்கவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாரு. அடுத்து மாயா வந்து ஜானகிட்ட பார்க்க வராங்க. எதுக்கு பெரியம்மா நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் எந்த தப்புமே பண்ணாதவங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் தானே தப்பு பண்ணியிருக்கிறேன், அப்போ நான் தான் அதுக்குள்ள தண்டனை அனுபவிக்கணும், அதனால நீ என்னை வந்து பேசாமல் இரு அப்படிங்கும்போது, அப்படிலாம் இல்லை பெரியம்மா, உங்களை நான் கண்டிப்பாக காப்பாற்றியே தீருவேன், நீங்கள் எனக்காக தானே இதை பண்ணுனீங்க அப்படிங்கும்போது, என்ன மாயா அந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, நீ வேற தனா வேறையா, நீங்கள் ரெண்டு பேருமே என் பொண்ணு தானே அப்படின்னு ஜானகி சொல்லவும் மாயா வந்து ஜானகி கெட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி நீ அழாத, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும் மாயா அங்கேருந்து கிளம்பி வெளியே வரும்போது அங்கே குரு பார்க்குறாங்க. அப்போ உடனே குரு வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க, ஜானகி அம்மா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா, அது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் ஜானகி அம்மா அந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கவும், அப்போ மாயா சொல்கிறாங்க, ஆமாம் தனா வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் பெரியம்மா அந்த மாதிரிக்கு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது, எப்படியாவது நம்ம ஜானகி அம்மாவை காப்பாற்றணும், அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் சொல்லு அப்படின்னு குரு சொல்லவும், கண்டிப்பாக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து ஆட்டோவில் கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து முகத்தில் கர்ச்சிப்பை மூடிட்டு அவங்க வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க பைக்கில். அவங்க போகும்போது ரெண்டு பொண்ணுங்க எதிர்க்க வராங்க. யார் இந்த பொண்ணுங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்களே, கோயிலுக்கு போகிறாங்களா, சரி இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பார்க்கலாம், ஏன்னா நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு இங்கே வந்தோம்னா இவங்க தான் நம்மளுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், இவங்ககிட்ட வந்து ஃபோன் நம்பரை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு கார்த்தியும் கோயிலுக்கு வர. அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அவங்களும் கோயிலுக்கு வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயா வந்து ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது கோயில் வாசலில் ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆகி நின்றுது. என்னாச்சுன்னா அப்படின்னு கேட்கும்போது, ஏமா ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் ஆகும் அப்படிங்கவோ, சரி நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு மாயா கோயிலுக்குள்ளே வராங்க. வந்ததுமே வந்து அந்த சாமிக்கிட்ட வந்து அழுது வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது எங்கள் பெரியமாவையும் தனாவையும் இந்த பிரச்சனையிலேருந்து நான் காப்பாற்றணும்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது கார்த்தியோட கர்ச்சிப்பு வந்து முகத்துலேருந்து கீழே விழுந்துருது. விழுந்ததுமே வந்து கார்த்தி வந்து அந்த கர்ச்சிப்பை எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா கரெக்டாக வந்து மாயா வந்து கார்த்தியை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, இது கார்த்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி வந்து அந்த கர்ச்சிப்பை கட்டிட்டு அந்த பொண்ணுங்க பின்னாடியே அவங்க போயிட்டு இருக்கவும் மாயா வந்து அவங்க கார்த்தி பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. இந்த மாதிரி தான் இந்த சீரியல் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார்த்தியை வந்து மாயா எப்படியும் வந்து பிடிச்சிருவாங்களா, அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி விறுவிறுப்பாக கொண்டுட்டு போக போகிறாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சந்திப்போம்.